ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th செப்டம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், டிசிஎஸ், எல்என்டி, இன்ஃபோசிஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. என்டிபிசி, பவர் கிரிட் கார், பிபிசிஎல் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக சரிஞ்சிச்சு. க்ரூட் கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 94 பாயிண்ட்ஸ் வந்து அப்பாக இருந்துச்சு. ஸோ நிஃப்டியில் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து நல்லாவே போச்சு. சடனாக ஒரு பீக்குக்கு வந்ததுனால நிஃப்டி நிறைய ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டு இருந்துச்சு நிஃப்டியில். ஸோ அதனால தான் அது வந்து பெரிய மூவ் எதுவும் பண்ணாமல் வெறும் 3 பாயிண்ட் ஃபாலோட நின்றுடுச்சு. பட் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா அது ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் தான் ஓப்பன் ஆச்சுது. அதுக்கப்புறம் அந்த 100 பாயிண்ட்ஸுமே வந்து விழுந்து 3 பாயிண்ட் லோயராக க்ளோஸ் ஆச்சுது. ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா டிசிஎஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. டிசிஎஸ் வந்து 52 வீக் ஹைலாம் இருக்குது. அவங்க வந்து டசால் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட பார்ட்னராக சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஹியூமன் ஹார்ட் மாடல்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து டிசிஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து ரேலி பண்ணி விட்டுருச்சு. அப்புறம் எல்என்டியை பார்த்தோம் அப்படின்னா எல்என்டி வந்து மும்பையில் லாங்கஸ்ட்டு டனல் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்டை வாங்கியிருக்கிறாங்க. அது ஒரு குட் நியூஸாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 200 வந்து அவங்க வந்து பைபேக் ப்ரைஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு பைபேக் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3200. கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து 2944. ஸோ இது ஒரு நல்ல ஆஃபராக இருக்கிறதுனால எல்என்டி ஸ்டாக்ஸ் வந்து நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஏன்னா பைபேக்கில் மேபி வந்து 3200க்கு இதை விற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க எல்என்டியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10,000 கோடிக்கு வந்து அவங்க பைபேக் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்ஃபோசிஸை பார்த்தோம் அப்படின்னா 24 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து என்ன ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா யூரோப்போட லார்ஜஸ்ட்டு ரீட்டைலர் அது ஸ்டார்க் குரூப் அப்படிங்கிறவங்கக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி அப்புறம் வந்து மல்டி இயர் கொலாபரேஷனில் ஒரு ப்ராஜெக்டை சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் இன்ஃபோசிஸும் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் என்டிபிசியை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. இது வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு என்டிபிசி. ஸோ வந்து கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங் போயிருக்குது. அப்புறம் பவர் கிரிட் கார்பையும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு 7 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அதுவும் 52 வீக் ஹையில் இருந்துச்சு, ப்ராஃபிட் புக்கிங் போயிருக்குது. ஸோ இதை பார்க்குறப்போ எந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து 52 வீக் ஹையை அச்சீவ் பண்ணுதோ அதிலெல்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் பிபிசியில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 15 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து ஓஎம்சிஸ், அதாவது ஆயில் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பெட்ரோல் டீசல் சேலில் வந்து ரொம்பவே நஷ்டத்தை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ பிரண்ட் வந்து $91 பெர் பேரலில் இருக்கிறதுனால Q2வில் வந்து இவங்களோட ப்ராஃபிட் எல்லாமே அடி வாங்கும். ஸோ அதோட இம்பேக்ட் தான் வந்து இப்போ பிபிசிஎல் வந்து விழுந்திருக்குது. எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க 1047 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து 259 crore பை பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 17 பாயிண்ட் விழுந்திருக்குது. S&P 500 25 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. நாஸ்டாக் வந்து 144 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ யூஎஸில் வந்து சிபிஐ டேட்டா வந்துச்சு. ஸோ அந்த சிபிஐ டேட்டா பார்த்திங்கன்னா 0.6% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ஒன்றா தான் பார்க்கப்படுது. கோர் சிபிஐ வந்து 0.3% வந்து ரைஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டடோட பெட்டராக தான் வந்துருக்குது. ஸ்டில் இந்த சிபிஐ அதிகமாக வந்ததுனால யூஎஸ் மார்க்கெட் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் க்ரூடை பார்த்தோம்னா ஸ்டில் வந்து டைட்டர் சப்ளை தான். அந்த டைட்டர் சப்ளையோட இம்பேக்டாக வந்து க்ரூட் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. $1.3 பெர் பேரல் இன்க்ரீஸ் ஆகி 91.92ல் இருக்குது. கரன்சி பார்த்திங்கன்னா யூஎஸ்டி அகென்ஸ்ட் இந்தியன் ருப்பி ஒரு 0.11 வந்து விழுந்திருக்குது. யூஎஸ்டி வந்து 82.92ல் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.